ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் மலேசியாவில் உள்ள 2 பேருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் 2 பேருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. அது ஏன், எதற்காக? நிச்சயமாக, அதாவது இந்த ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கில் டெல்லியில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இதில் ஏற்கனவே மாறன் சகோதரர்களுக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டு அவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவின் பேரில் அவர்கள் நேரில் ஆஜராகி வருகின்றனர். ஆனால் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படுபவர்களாக இருக்கக்கூடிய மலேசியாவைச் சேர்ந்த அனந்தகிருஷ்ணன் மற்றும் ரால்ஃப் மார்ஷல் ஆகியோருக்கு ஏற்கனவே சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தின் சார்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நோட்டீஸை அந்த நாட்டின் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுவதாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையின் சார்பாக தொடர்ந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கான பதில்கள் திரும்ப கிடைக்கப்பெறாதன் காரணமாக இந்த வழக்கு தொடர்ந்து ஒரு தேக்க நிலையிலே இருந்து வருவதாகவும் தொடர்ந்து சிபிஐ மற்றும் இடி தரப்பின், அதாவது அமலாக்கத்துறையின் சார்பாக தொடர்ந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இதனை அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஓபி ஷைனி அவர்கள் இன்றைய தினம் சிபிஐ தொடர்ந்த அந்த வழக்கில் ரால்ஃப் மார்ஷல் மற்றும் அனந்தகிருஷ்ணன் ஆகியோருக்கு பிடி ஆணையை பிறப்பித்து இன்றைய தினம் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் அவர்களுக்கான அந்த பிடி வாரண்டானது கொடுக்கப்படுவதற்கான ஆயத்த பணிகளை தற்பொழுது சிபிஐ தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் முக்கியமான காரணமாக மலேசிய அரசாங்கத்தின் சட்டத்திட்டத்தின்படி இந்தியாவில் இருந்து ஏதேனும் ஒரு நோட்டீஸ் அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கப்பட்டால் அவை நேரடியாக கொண்டு சேர்க்க முடியாத வகையில் அந்த சட்டத்திட்டங்கள் உள்ளன. 2 நாடுகளுக்கும் இடையே இது சம்பந்தமான எந்தவிதமான ஒப்பந்தங்களும் இல்லாததன் காரணமாக தொடர்ந்து இந்த நோட்டீஸ் அனுப்புவதில் ஒரு சிக்கலான சூழ்நிலை நிலவி வந்தது. இதனை அடுத்து இந்த வழக்கினை துரிதப்படுத்துவதற்காகத்தான் தற்பொழுது பிடி ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நிரஞ்சன், ஏர்செல் மேக்சிஸ் தொடர்புடைய மாறன் சகோதரின் வழக்கையும் மற்றும் இந்த ரால்ஃப் மார்ஷல் மற்றும் அனந்தகிருஷ்ணன் பிடிவாரண்ட் குறித்த வழக்கையும் தனியாக பிரித்து விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் தற்போது இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்த மேலும் விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது இதுதான் தற்பொழுது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையின் சார்பாக தொடர்ந்து இந்த வழக்கானது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்தாலும் கூட அதே நிலையில், ஆரம்ப நிலையில் தான் இருந்து வருகின்றது. இது வழக்கினை மிகவும் தாமதப்படுத்துகின்றது. இரண்டு பேர் தான் அந்த வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். மற்ற பேர்கள் அனைத்தும், குறிப்பாக கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், காவேரி கலாநிதி மாறன், சவுத் ஏசியன் கம்பெனியுடைய நிர்வாகிகள் அனைவரும் தற்பொழுது டெல்லியில் தான் இருந்து வருகின்றார்கள். எனவே இந்த வழக்கினை 2ஆக பிரிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது. அந்த கோரிக்கையும் பரிசீலித்த ஓபி ஷைனி அவர்கள் இன்றைய தினம் அது தொடர்பான மிக முக்கியமான உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார். அதாவது இந்த ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாறன் சகோதரர்கள், காவிரி மாறன் உள்ளிட்ட இவர்களது வழக்குகள் தனியாக ஒருபுறம் நடைபெறும். இந்த வெளிநாட்டுகளில் இருக்கக்கூடிய அனந்தகிருஷ்ணன், ரால்ஃப் மார்ஷல் ஆகியோருக்கு எதிராக உள்ள அந்த குற்றச்சாட்டுகளின் தொடர்பான அந்த வழக்கு விசாரணையானது தனியாக நடைபெறும். ஏனென்றால் இரண்டையும் ஒன்றாக சேர்க்கும் பொழுது நீண்ட காலதாமதமாகி வருகிறது என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஓபி ஷைனி அவர்கள் இன்றைய தினம் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வழக்கானது தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வழக்கு அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பானது உருவாகி இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கினை வருகின்ற அக்டோபர் 18ஆம் தேதிக்கு நீதிபதி ஓபி ஷைனி அவர்கள் ஒத்தி வைத்திருக்கின்றார். அன்றைய தினம் இந்த வழக்கின் முக்கியத்துவம் குறித்தும் இவர்கள் ஏற்கனவே மாறன் சகோதரர்கள் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த முன்ஜாமீன் கோரிய மனுக்கள் மீதான விசாரணையும் நடைபெறும் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்நிலையில் இந்த தினம் 2 முக்கியமான இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த வழக்கானது அடுத்தடுத்த தளங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கின்றது.